வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 6 அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சூடான சுடு தண்ணி நல்லா பொறுமையாக சிப் பண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து காலையில் உங்களோட எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 இலை இருக்க மாதிரி கருவேப்பிலையை நல்லா அலசி அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி காலையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த மார்னிங் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் தேங்காய் பால் ஸ்மூதி தான் எடுத்துக்க போகிறீங்க. இந்த சீசனில் சப்போட்டா பழம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சின்ன சின்ன சப்போட்டாவாக இருந்தால் 4 சப்போட்டா பழம் எடுத்துக்கோங்க. பெரிய சப்போட்டாவாக இருந்தால் 2 சப்போட்டா பழம் எடுத்துக்கோங்க. முதல்ல தேங்காய் 4 பத்து இருக்க மாதிரி எடுத்து கூட ஒரு ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய சப்போட்டாவாக இருந்தால் அதோட சதை பகுதிகளை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை அதோடு ஊற்றி நல்லா திரும்பவும் நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த ஸ்மூதிக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச சியா சீடை அதோடு கலந்து காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சப்போட்டா பழ தேங்காய் பால் ஸ்மூதி எடுத்துக்கோங்க. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதாக இருந்தால் பொறுமையாக நல்லா சிப் பண்ணி தண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மோர் எடுத்துக்கலாம், பானகம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரேவிங்ஸ் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்புல நீர் சத்தும் இருக்கும். ஏன்னா நீர் சத்து போயிடுச்சு அப்படின்னா பசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடாமல் இருந்து உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கரெக்டாக சாப்பிட்ணும், சாப்பிட்டு உங்களோட உடல் எடையை குறைக்கணும். முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பசிக்காமல் இருக்கும். தண்ணி குடிக்கிறதுனால வயிறு நல்லா ஃபில் ஆகிடும், அதுக்கப்புறம் பசிக்காது, நான் அதனாலேயே சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் கரெக்டான டைமில் சாப்பிடணும், அளவாக தண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். மதிய லஞ்சுக்கு வெள்ளைச்சோள மசாலா பொங்கல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம் கடைகளில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த வெள்ளச்சோளம் வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு 1/2 கப் இருக்க மாதிரி வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா வறுத்துருங்க, தீய விடாமல் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அதை அரைச்சிக்கோங்க. நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் அது ஃபுல்லாக பவுடர் ஆகாது, கொஞ்சம் ரவ ரவையாக தான் இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் 1 டம்ளர் இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு 1/2 கப் இருக்க மாதிரி பாசிப்பருப்பு அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸு, பட்டாணி இதெல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயிலோ இல்லை 2 ஸ்பூன் நெய்யோ விட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு நல்லா பொரிட்டோம் அப்படின்ட்டு முதல்ல வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி, பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பொடியாக நறுக்கிறது, அதையும் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அதில் நான் பாதி வேக்காடுக்கு மேலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சோளத்தை வறுத்து பொடி பண்ணி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுவையான வெள்ளைச்சோள மசாலா பொங்கல் ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. இதை நீங்கள் அப்படியே சூடாக சாப்பிடலாம். சரிங்களா? ஒரு சிலர் காரம் அதிகமாக எடுத்துக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதோடு சேர்த்து கலந்து நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணால் மதிய லஞ்சுக்கு நீங்கள் இப்படி தான் எடுத்துக்க போகிறீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பு தான் நான் எடுத்துக்க சொல்லுவேன். இந்த முறை சூப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளு சூப்பு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கொள்ளு அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். கொள்ளில் நிறைய வகையான உணவுகள் செய்யலாம், ஆனால் அதில் சூப் அப்படின்றது ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஏன்னா நம்ம நைட்டு டின்னரை கட் பண்ணுறோம் அப்படின்னும்போது சூப்பு மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு சிலரால் சூப் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் கொள்ளு ஊற வச்சு நீங்கள் வந்து சுண்டல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் சூப்பாக செஞ்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஒன்று சூப் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு புல்லட் காஃபியோ இல்லை ஒரு லெமன் டீயோ இல்லை ஒரு லெமன் ஜூஸோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சூப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு நம்ம டின்னரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தான் திரும்பி நம்ம டயட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது அந்த இடைப்பட்ட நேரத்தில் பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு சூப்பு பெஸ்ட்டு. நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் பார்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்.
நைட்டு டின்னரை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சிலர் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சிலர் நைட்டு டேப்லெட் எடுத்துக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உணவு அப்படின்றது எடுத்துக்கணுமா. அது வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவாக இல்லாமல் பழங்களாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழங்களாக எடுத்துக்கும்போது வாழைப்பழம் மட்டும் நைட் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னொரு பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போட்டாவும் நைட்டில் எடுத்துக்கக்கூடாது. இந்த சப்போட்டா பழம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு ஜீரணம் ஆகாது. காலையில் நம்ம ஒரு ஸ்மூத்தி எடுத்துக்கிறோம் இல்லையா, சப்போட்டா பழம் ஸ்மூத்தி எடுத்துக்கும் போது அதுக்கப்புறமா நமக்கு வந்து நிறைய உடல் உழைப்பு இருக்கும். அதனால் அது சீக்கிரமாக வந்து ஜீரணமாயிடும். இப்போ நைட்டு ஒரு சப்போட்டா பழம் நீங்கள் பழமாகவே எடுத்துக்கிறதாக இருந்தால் கூட சப்போட்டா பழத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில பழங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, செங்காயாக இருக்கக்கூடிய அந்த பழம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும், இருந்தாலும் வாயில் வந்து நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ஜீரணம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கும். அதனால் நைட்டு பொழுது பழம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பழத்தையும் சப்போட்டா பழத்தையும் தவிர்த்துட்டு மீதி பழங்களை ஏதாவது ஒரு பழம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டேப்லெட் போட்டுக்கலாம். டேப்லெட் போடுறவங்க சரிங்களா. டேப்லெட் போடாதவங்க வந்து டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு மாசிக்காய் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த ஜாதிக்காய் மாசிக்காய்லாம் இழைச்சி பசங்களுக்கு கொடுப்போம், ஞாபகம் இருக்குங்களா. அதில் வரக்கூடிய அந்த மாசிக்காய் தான். இப்போ ஒரு சிலர் வீட்டில் வச்சு இல்லாமல் இருக்கும், அவங்க வந்து நாட்டு மருந்து கடைகளில் ஒரு காய் வாங்கிக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அரிசி வேக வைப்பீங்களே, குக்கர்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் வடிக்கிற சாப்பாட்லேயும் அதை வந்து போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தொடச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணுறீங்கன்னா, இழைக்கல்லில் அதை வந்து நல்லா இழைச்சி சும்மா ஒரு 2-3 ட்ராப் இருக்க மாதிரி 1 டம்ளர் தண்ணியில் அதை கலக்கணும். நிறைய இல்லைம்மா, அதை இழைச்சி அதில் வந்து ஒரு 3 ட்ராப் இருக்க மாதிரி அந்த இழைச்ச அந்த மாசிக்காவை 1 டம்ளர் தண்ணியில் நீங்கள் நல்லா கலந்துட்டு அதை வந்து குடிக்கும்பொழுது நல்லா துவர்ப்பாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஒரு 3 ட்ராப் இருந்தால் போதும், துவர்ப்பாக இருக்கும். அதை குடிச்சிட்டு உங்களோட டயட்டை நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இரவு உறக்கம் அப்படின்றது ஒரு 10:30 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தூக்கம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். இந்த மாசிக்காய் தண்ணீர் எதுக்காக இந்த வெயிட் லாஸ் டைமில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறை சுத்தம் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. இன்றைக்கி டே 6 அன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஃபுட் சார்ட்டில் எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ சேனலில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.